ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைந்தான நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகைக்கு ஆன்லைன்ல ஜூம் ஆப்ல இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். மிகுந்த சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த வெள்ளிக்கிழமை கூடுகையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் மேல வைத்திருக்கிற அன்பு, இரக்கம், தயவு, கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை ஆராதனை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசரே, இனிமேலும் எங்களை நடத்த போகிற யெகோவா ஈரே, இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் அல்லவா, எங்களை காண்கிறவர் அல்லவா, எங்களை நடத்துகிறவர் அல்லவா, தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிறவர் அல்லவா. இந்த காலை ஆராதனை மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக. அப்பா ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் மகிமை கடந்து வரட்டும், உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு என்ன தேவையோடு இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. கண்ணீரோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தாகத்தை நீ தீர்க்கிற தேவன் அல்லவா. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னீங்களே. தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளையுடைய தாகத்தை நீங்க தீர்த்திடுங்க ஆண்டவரே. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஜெபத்துக்கு பதில் தாங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர் ஆனந்த கனிப்பாய் மாறட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. விடுதலையோடு துதித்து நாங்கள் ஆராதிக்கட்டும். பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே இன்றைக்கே ரட்சன் என்னால், இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இன்றைக்கே ஆண்டவரால் அற்புதம் செய்ய கூடும். ஆமென். இன்றைக்கும் நம் வேதத்தை திறந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எல்லாரும் நீங்க வேத புத்தகத்தை கையில வைத்திருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17, 20, 21, 23, 25 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு கூட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். 23ஆம் வசனம். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான்.
அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இணையதளங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஜூம் ஆப்ல மகனாயும் சபையோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் அறிந்த தெரிந்த சம்பவமே. எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை சுதந்தரிப்பதற்கு 2 பேரை அந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்துவிட்டு வரும்படி 2 வேவுக்காரர்களை 2 உளவாளிகளை எரிகோவுக்குள் அனுப்புகிறார். அந்த 2 பேரும் எரிகோவை பார்க்கும்படி கடந்து செல்லும் பொழுது இந்த 2 பேருக்கும் அந்த எரிகோ பட்டணத்துல இருந்த ராகாப் என்கிற ஒரு பாவியான ஸ்திரீ, எரிகோவில் இருந்த ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ, இந்த 2 வேவுகாரருக்கும் தன்னுடைய வீட்டில அடைக்கலம் கொடுத்தார். மாத்திரமல்ல, 2 வேவுக்காரர்கள் எரிகோவுக்குள்ள வந்திருப்பதை எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு ஆட்களை அனுப்பும் பொழுது அந்த 2 பேரையும் மறைத்து வைத்து அவங்களை தப்புவிக்க பண்ணினார். ஆகவே இந்த ராகா அதற்கு பிராய சித்தமாக இந்த 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தது நிமித்தமாக, இந்த 2 பேரையும் பாதுகாத்தது நிமித்தமாக எரிகோவை கர்த்தர் முற்றிலும் அழிக்கும்படி, அங்க இருக்கிற எல்லா உயிருள்ள ஜீவன்களையும் அழிக்கும்படி சொன்னாலும் அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ராகாப் என்கிற ஒரு பாவியான ஸ்திரீ செய்த நல்ல காரியத்தின் நிமித்தமாக ராகாவும் அவருடைய பெற்றோரும் உடன் பிறந்த குடும்பத்தார் அனைவரும் பாதுகாக்கப்பட்டார். எரிகோ அலங்கம் இடிந்து விடுகிறது. ஜனங்கள் எரிகோவை பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற பட்டணத்தில் இருந்த புருஷர், ஸ்திரீகள், வாலிபர், கிழவர், ஆடு மாடு, கழுதை எல்லாவற்றையும் கொண்டு போட்டாலும் யோசுவா சொல்லுகிற காரியம் என்ன? அந்த ராகாவையும் அவர் தகப்பனையும் அவர் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே கொண்டு வாங்க, அவங்களை உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் இந்த ராகாப் என்கிற ஒரு சகோதரி, பாவியான ஸ்திரீ, அவள் நிமித்தம் அவருடைய குடும்பம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டதின் ரகசியம் என்ன? தேவனுடைய கண்களிலே அவளுக்கு இரக்கம் கிடைத்ததற்கு காரணம் என்ன? அவள் நிமித்தம் அவருடைய குடும்பம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டதின் ரகசியம் என்ன? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துல ஒருவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல அன்பு வைத்து இயேசப்பா மேல நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயமாகவே ஒரு நீதிமானின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். வேதத்துல நிறைய அப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கிறோம். பாருங்க, நோவாவின் காலத்துல பாவம் பெருகினபடினால அந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தர் ஜலத்தினால அழிக்க தீர்மானம் பண்ணின பொழுது நோவாவுக்கோ கர்த்தரை கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? நோவா நீதிமானும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷருமாய் இருந்தார். ஆகவே நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் வேலைக்குள்ள வைத்து பாதுகாத்தார். ஒரு நோவாவின் நிமித்தம் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் தப்புவித்தார். லோத்து நீதிமானாய் இருந்தபடினால அந்த லோத்துவுக்காக சோதம் குமரா அழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில, அக்னினால அழிக்கப்பட்ட சூழ்நிலையில லோத்து நீதிமானாய் இருந்தபடினால லோத்து நிமித்தம் அந்த குடும்பத்தையே கர்த்தர் சோதம் குமராவை வெளியே கொண்டு வந்த பிறகு அக்னினால் அதை அழித்தார். பாருங்களேன், ஒருவர் நீதிமானாய் இருக்கும் பொழுது, ஒருவர் கர்த்தரை தேடும் பொழுது, ஒரு சகை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை
இயேசுவை பார்க்க ஓடி வந்த பொழுது, அந்த சகேவு இயேசுவை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது, இயேசு சகேவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். பாருங்க, நீங்க ஜெபிக்கிறீங்களா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். நீங்க திறப்புல நிற்கிறீங்களா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை தப்புவிப்பார். உங்கள் குடும்பத்துல நீங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமா நிற்கிறீங்களா, நிச்சயமா உங்க நிமித்தமாக உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய வயிற்றில பிறந்த பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரையும் கர்த்தர் தப்புவிக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கார். இன்னும் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பவுல் கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறார். 276 பேர் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்றார். அங்கே பயங்கர காற்று, மழை, கடுங்காற்று, யூரோக்ளிதான் என்கிற பெருங்காற்று, இப்படி பல தரப்பட்ட காற்றை சந்திக்கிறாங்க. 14 நாள் மழை இரவும் பகலும் பெய்கிறது. சூரியனையாவது சந்திரனையாவது நட்சத்திரத்தையாவது அங்க பார்க்கல. ஆனா ஒரு பவுலின் நிமித்தம், பவுலே நீ பயப்படாதப்பா, உன் நிமித்தம் இந்த கப்பலில பிரயாணம் பண்ணுகிற அத்தனை பேருக்கு நான் கிருபை பாராட்டுறேன்னு அத்தனை பேரை கர்த்தர் தப்புவித்தார். ஆமென். ஒரு நீதிமான் நிமித்தம், ஒரு கர்த்தரை தேடுகிற பிள்ளையின் நிமித்தம் உங்கள் குடும்பம் முழுவதையும் அவர் பாதுகாக்கிறார். பாருங்க, ராகா ஒரு பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த ராகா செய்த காரியம், அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். 5 காரியம் ராகா கர்த்தரை கவரும்படி, அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி, தன் குடும்பத்தை தப்புவிப்பதற்கு அவள் செய்த காரியம் என்ன? முதலாவதாக ராகாப் செய்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை ராகாப் அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அதுதான் ரொம்ப முக்கியமான அடித்தளம், பேஸ் காரியம். ஆமென். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். முதல் காரியம், ராகாப் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அது என்ன காரியம் என்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்பதை அவள் அறிந்து அதை அறிக்கை பண்ணினால் அவளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவளுக்கு இருந்த வெளிப்பாடு என்ன? அவளுக்கு இருந்த தரிசனம் என்ன? இயேசு ஜீவனுள்ளவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அவர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை அவர் அறிந்தபடினால, கர்த்தரே தேவன், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்தால், அறிக்கை பண்ணினார். ஆகவேதான் ராகாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்தார், பாதுகாத்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவள், எரிகோவை சேர்ந்தவள், ஆனால் கர்த்தரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தம்மண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறமே தள்ளுவதில்லை. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவியாக நீங்க இருக்கலாம், எவ்வளவு பெரிய நீங்க ஒருவேளை மனசாட்சியில குத்துண்டு நீங்க இருக்கலாம், ஆனால் இழந்து போனதை தேடி வந்தவர், தம்மண்டை வருகிற ஒருவரையும் புறமே தள்ளாதவர், அவர் அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அவரை உணர்ந்து நம்பி அவரை தேடி வருகிற பிள்ளைகளை என் இயேசு கைவிடுவது. ஆமென். அப்ப ராகாவுடைய முதல் காரியம், வெற்றியின் ரகசியம், தப்புவிக்கப்படுவதற்கு காரணம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டால், அறிக்கை பண்ணினால், அதனால ராகாவையும் அவர் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என் தேவன் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே இந்த கடினமான கொரோனா வைரஸ் பரவி இருக்கிற இக்கட்டான இந்த சூழ்நிலையிலும்
நிச்சயமா கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், பாதுகாப்பார், தேவைகளை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவா கூட சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் வென்றோம் கர்த்தரே சேவிப்போம் ஐயா. அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் ராஜாதி ராஜா, அந்த சராசரங்களை படைத்த வல்லமையுள்ள தேவன். ராகா அறிந்ததின் நிமித்தமாக அவர் குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். இரண்டாவதாக ராகா செய்த காரியம் என்ன என்று பார்ப்போமே என்றால், இரண்டாவதாக யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 நீங்க 7 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 மனுஷரும் ராகா வீட்டில அடைக்கலம் புகுந்த பொழுது இந்த 2 பேரையும் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டால், இயேசுதான் ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த எரிகோ வேவு பார்க்கும்படி வந்த இந்த 2 வேவுக்காரரையும் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், கர்த்தரை தேவன் என்று அறிந்தபடினால, அவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்று அறிந்தபடினால, அந்த 2 பேரையும் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, அந்த எரிகோ ராஜா 2 வேவு பார்க்கிறவங்க வந்திருக்கிறாங்க என்று ஆட்களை அனுப்பி கொண்டு வரும்படி அனுப்பினாலும், இந்த 2 பேரையும் அவர் மறைத்து வைத்தது மாத்திரமல்ல, 2 பேரையும் தப்புவித்து அவங்களை பாதுகாத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. மத்தேயு 10:42 சொல்லுகிறது. எபிரேயர் 13:2 சொல்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சில தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் ராகாப், அந்த 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். இந்த எரிகோ கர்த்தருக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளைகள் சுதந்திரிக்க போறாங்க. அந்த 2 பேரை அவர் தப்புவிக்கும்படி தன் வீட்டையும் கொடுத்தால், பாதுகாத்தால், தப்புவிக்க பண்ணினார். கர்த்தர் ராகாபையும் அவர் குடும்பத்தையும் தப்புவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக எந்த காரியத்தை செய்தாலும், ஆண்டவர் மேல அன்பு வைத்து எந்த காரியத்தை ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், அதற்கு பிரதிபலனாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை தப்புவிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. மாத்திரம் அல்ல, மூன்றாவதாக ஒரு காரியம் என்னன்னா, ராகாப் கண்டுகொண்ட ரகசியம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை தெளிவா ராகாப் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களோட அவ பேசிட்டு இருக்கிறா, ஒரு காரியத்தை சொல்றான். கர்த்தர் இந்த எரிகோ தேசத்தை உங்களுக்கு என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். விசுவாச அறிக்கை. ஆமென். அப்போ எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் அவருடைய கிரியைகளையும் அறிந்திருப்பாளே என்றால், பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது சிவந்த சமுத்திரம் வழி விடுகிறது, உலர்ந்த தரையில நடக்கிறாங்க. பின்னால வந்த பார்வோனிய சேனையும் சிவந்த சமுத்திரத்துல கவிழ்த்து போடும்படி கர்த்தர் அங்கே செய்கிறார். மாத்திரமல்ல, 2 எமோரியரின் ராஜாக்களை சங்காரம் பண்ணினாங்க. இதெல்லாம் அவர் கேட்க 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 இவளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு பெருகுது. ஆண்டுடைய வல்லமையும் ஆண்டுடைய கிரியைகளையும் அவர் கேள்விப்பட கேள்விப்பட, இயேசுதான் உண்மையான தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன். இந்த எரிகோ அவருக்கு முன்பதாக அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். கர்த்தர் இந்த எரிகோவையும் நிச்சயமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தார் என்கிற விசுவாச அறிக்கை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாச வார்த்தைகளை பேச 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 கர்த்தரையே நீங்க சார்ந்து கொள்ள கொள்ள கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார், அதனால உங்களை பற்றி எங்களுக்கு திகில் உண்டாயிருக்கிறது. இந்த தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்களேன். மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்புறார். அது இஸ்ரவேல் ஜனங்க, அற்புதங்களை பார்த்தவங்க, கண்ணார நேர பார்த்தவங்க. ஆனா அதுல 10 பேர் வந்து
அவங்கெல்லாம் ஏனைக்கு புத்திரர் இருக்கிறாங்க, வெட்டுக்கிளிகளை போல நாங்க இருந்தோம், அதெல்லாம் பிடிக்க முடியாது என்று தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லி அங்க பெரிய குழப்பமே வந்துச்சு. ஆனா ஒரு புறஜாதி பெண், எரிகால இருக்கிற ஒரு பெண், அந்த நேரை பார்க்காத ஒரு பெண் காதால கேட்டதின் நிமித்தமாக இந்த தேசத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தப்புவிப்பாரா? தப்புவிக்க மாட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விரலாம் போட்டேனே பார்த்ததுனாலதான் நீ விசுவாசிக்கிறார், ஆனா என்னை காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஆமென். ஆகவேதான் இந்த ராகாப் ஏன் பாக்கியவதியாய் அவள் குடும்பம் ஏன் கர்த்தர் தப்புவிக்க பண்ணார்னா, இயேசு மேல, தேவன் மேல இருந்த நம்பிக்கை, விசுவாசம், அவர் தான் வல்லமையுள்ளவர், அதை நினைத்தது மாத்திரமல்ல தைரியமாய் அறிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். மூன்றாவது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை தஞ்சமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தை நீங்க வைங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதனாலதான் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்ப முதலாவது சொன்னேன், கர்த்தரே தேவன் என்பதை அவள் அறிக்கை பண்ணினார், உணர்ந்து கொண்டார். இரண்டாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவளை பாதுகாத்தார். தேவன் ராகாபையும் அவருடைய குடும்பத்தையும் தப்புவித்தார். மூன்றாவதாக, கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாச வார்த்தை பேசினார். ஆகவே எந்த தேசம் குடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டதோ அந்த குடிகள் மத்தியில ராகாபையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்தார். ஆமென். நான்காவதாக, ராகாப் செய்த காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 12-13, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்கள் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். நான்காவதாக, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென். என் நாமத்தில் எதை கேட்டால் அதை நான் தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இவனுக்கு ஒரு காரியம் தெளிவா தெரியுது, நான் ஜீவன தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், அவருடைய பிள்ளைகளை நான் தப்புவித்தேன், பாதுகாத்தேன், நான் இதற்கு பாத்திரமாய் நான் மாறி இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்தது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறாள், நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால், நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டினபடினால், நான் உங்களுக்கு நன்மை செய்தபடினால். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக பல காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும். உங்களுக்கு கர்த்தர் மேல நீங்க அன்பு வைத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமாய் இருக்கிறீங்க. ஆகவேதான் ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்துல வந்து நிற்கும் பொழுது அவனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, இவன் பாத்திரவானாய் இருக்கிறான், தயவு பெற்றிருக்கிறான். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ராகாப் உரிமையோடு கேட்பதற்கு காரணம் என்ன? இயேசு மேல நம்பிக்கை வைத்து விட்டான், இயேசுவோடு இணைந்து கொள்ள பிரியப்பட்டான், அந்த ஜனங்களோடு இணைந்து அவளை தப்புவித்தான். அப்போ ஒரு தயவு, ஒரு பாத்திரமாய் அவள் மாறுகிறபடினால தைரியத்தோடு கேட்கிறான். அப்படிதான் யாக்கோபு கேட்டான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடுவதில்லை. அதே போலதான் இங்கே இந்த ராகாப் கர்த்தரிடத்துல, அங்க கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகளிடத்துல இந்த எரிகோ அழிக்கப்பட போகிறது என்கிற அந்த நம்பிக்கையில எரிகோவை கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழிக்க போகிறார், அந்த பிள்ளைகளுக்கு அந்த எரிகோவை கொடுக்க போகிறார் என்கிற தரிசனம் அவளுக்கு இருந்தபடினாலதான் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்திற்காக திறப்புல நிற்கும் பொழுது, யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும், என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், என் குடும்பத்தை இரத்த கோட்டைகளை வைங்க ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வருகையிலே காணப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வேலை இல்லாமல், உங்கள் குடும்பத்தில் வியாதியோடு, ஒருவேளை உங்களுடைய கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், ஆண்டவரே என் குடும்ப
குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு நான் பாத்திரவானாய் இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறேன் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். என் சாபங்களை எல்லாம் சிலுவையிலே நீங்கள் சுமந்திருக்கிறீங்க, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதை எல்லாம் நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஐயா, ஓ, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறபடியால், உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கிறபடியால், இந்த தயவை எனக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு நான் ஒரு தயவை, ஒரு கிருபையை, உம்முடைய கண்களில் எனக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது அல்லவா? அந்த தயவோடு, அந்த இரக்கத்தோடு அவருடைய பாதங்களை பிடித்து நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. ராகாப் தயவு செய்தார், அது நிமித்தமா அவள் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நான்காவது தயவு பாத்திரமா தகுதியாவ மாறினால் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பதற்கு, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவதற்கு ஆண்டவரை நீங்க பிரியப்படுத்துங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. இயேசுவே தேவன் என்று நம்புங்க. அவரை விட்டு அவர் வழியில அவருடைய பாதத்துல நீங்க ஓடி வாங்க. கர்த்தர் ராகாவுக்கு இரக்கம் பாராட்டினது போல உங்களுக்கும் இரக்கம் பாராட்ட அவர் வல்லமையுள்ளவர். கடைசியாக யோசுவா 2ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் விண்ணப்பம் பண்றான். அப்ப அங்கே அந்த வேவுக்காரர் ஒரு காரியத்தை ராகாப் இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிகப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். ஒரு காரியம் சொல்றாங்க, எங்களை இறக்கிவிட்ட தப்புவிக்கப்பட்ட அந்த ஜன்னலில ஒரு சிகப்பு கயிற்றை நீ கட்டி வைக்கணும். உன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். எந்த வீட்டுக்குள்ள? சிகப்பு கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள உன் குடும்பத்தார் அனைவரும் இருக்கணும். எவனாயிலும், அடுத்த வசனம் சொல்கிறது 18, இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாயிலும் உன் வீட்டு வாசலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலைமேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதை ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல். அப்போ ராகாவிட்ட ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. அப்போ சிகப்பு கயிறு கட்டப்பட அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணணும்? இருக்கணும். அந்த வீட்டை விட்டு, சிகப்பு கயிறு கட்டப்பட்ட வீட்டை விட்டு வெளியே வந்தா நாங்க பொறுப்பு அல்ல. ஆமென். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டுல அன்றைக்கு சங்கார தூதன் வரும் பொழுது அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் யார் யார் வீட்டு நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்ததோ, யார் யாரெல்லாம் பஸ்கா ஆட்டு ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அந்த வீட்டுல சங்கார தூதனால் பிரவேசிக்கவே முடியவில்லை. அப்ப அந்த ராகாப் என்கிற பாவியான ஸ்திரீ அவர்கள் சொன்னபடியே 21ஆம் வசனம், அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிகப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் அவர்கள் குடும்பத்தை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள, உன்னதமானவரின் மறைவில பஸ்கா ஆட்டுக்குட்டின் இரத்தத்துக்குள்ள வைத்திருக்கிறாங்களோ அங்கே சங்கார தூதனுக்கு இடமில்லை, அங்கே பிசாசுக்கு இடமில்லை, அங்கே வியாதிக்கு இடமில்லை. அங்கே எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஆமென். அப்படியே நம்பினால், அப்படியே விசுவாசித்தால், என்றைக்கு அவங்க எரியோகுள்ள பிரவேசித்து என்றைக்கு சங்காரம் பண்ணுவார்கள் என்று அவங்க பிரவேசிக்கும் பொழுது என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு சொன்ன நாளிலேயே சிகப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி எல்லா குடும்பத்து பிள்ளைகளையும் அந்த சிகப்பு கயிற்றுக்குள்ள, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள ராகாப் கொண்டு வந்தபடினால அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். இன்றைக்கு நீங்க இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்களா? சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு இரத்தம் உங்கள் நிலைக்கால்களை பூசப்பட்டு இருக்கிறதா? அவருடைய செட்டைகளின் மறைவில் நீங்க இருக்கிறீங்களா? அவருடைய செட்டைகளுக்குள்ள நீங்க இருப்பீர்கள் என்றால், பஸ்கா ஆட்டுக்குட்டின் இரத்தத்துக்குள்ள இருப்பீர்கள் என்றால், இயேசு எனக்காக கல்வாரியிலே விலைக்கரியம் செலுத்தி இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தத்துக்குள்ள நானும் என் குடும்பமும் இருக்கிறோம் என்று நீங்கள் அறிக்கை பண்ணவில்லை என்றால் நிச்சயமாகவே
நோவாவையும் உன் குடும்பத்தையும் தப்புவித்த தேவன், லோத்தையும் குடும்பத்தையும் தப்புவித்த தேவன், ராக்காவையும் குடும்பத்தையும் தப்புவித்து பாதுகாத்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே தேவன் பாதுகாத்து தப்புவிக்க உயிரோடு வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளை நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் அடைக்கலம் புகும் பொழுது, வியாதிகள், கடன் பிரச்சனைகள், சத்துருவின் போராட்டங்கள் எதுவும் உங்களை அணுகாது. ஆகவேதான் வாதை உன் கூடலத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சங்கீதம் 91 வாசிக்கிறோம் இல்லையா? யாரெல்லாம் உன்னதமானவரின் மறைவில சர்வ வலுடைய நிழலில இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அவருடைய அடைக்கலத்துக்குள்ள கர்த்தரே தேவன் என்று அவருடைய பிரசன்னத்திற்குள்ள அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வாதையோ கொள்ளை நோய்களோ தீங்குகளோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தங்களை மூடி ராகாமும் அவன் குடும்பமும் கர்த்தர் ஜீவனோடு வைத்தார். எரிகோ பட்டணம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாரும் அழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகள் மத்தியில ராகாவையும் அவள் குடும்பத்தையும் ஜீவனோடு கர்த்தர் பாதுகாத்தாரே, அதே தேவன் இன்றைக்கும் பட்சபாதம் இல்லாதவராய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் தப்புவிக்க, பாதுகாக்க, தேவைகளை சந்திக்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தர நிச்சயமாய் அவராலே கூடும். அல்லேலூயா. ராகாப் செய்த காரியம், தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொண்டார். இரண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் போல வீட்டிலே பாதுகாத்தார், தப்புவித்தார். மூன்றாவதாக, கர்த்தர் தேசத்தை உங்கள் கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள் எல்லாம் கேள்விப்பட்டு விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார். நான்காவதாக, அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தபடினால, கர்த்தரை விசுவாசித்தபடினால, கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டபடியினால ஒரு தகுதியுள்ள பாத்திரமாய் மாறி விடுகிறார். பாவியான ஸ்திரீ தான், ஆனாலும் நன்மை செய்ய செய்ய, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வைக்க, கர்த்தரை விசுவாசிக்க விசுவாசிக்க தயவுள்ள பாத்திரமாய் மாறும் பொழுது உரிமையோடு கேட்கிறார், என் தகப்பன், என் சகோதரர் எல்லாரையும் நீங்க பாதுகாக்கணும் என்று கேட்ட பொழுது, அங்கே ராகாவுக்கு சொல்லப்பட்ட காரியம், இந்த சிகப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்து எல்லாரையும் அந்த அடைக்கலத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடும்படி சொன்ன பொழுது, ராகாப் அப்படியே அந்த சிகப்பு கயிறு, சிகப்பு நூல் எதற்கு அடையாளம்? இயேசுவின் இரத்தத்திற்கு, பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாயிருக்கிறபடினால எல்லாரையும் அந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கொண்டு வந்தால் எல்லாரையும் கர்த்தர் தப்புவித்தார். அதே போல இன்றைக்கும் இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ள, இயேசுவின் அன்புக்குள்ள, கல்வாரி சிலுவையில நீங்க ஓடி வந்து விடுவீர்கள் என்றால் அவரை பார்த்து சொல்லுங்க, நீர்தான் என் தஞ்சை ஆண்டவரே, நீர்தான் என் அடைக்கலம். நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? தேவையோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? அப்படியே அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காக உயர்த்தப்பட்ட அந்த அன்பு இரட்சகரை நோக்கி பார்த்து, நீர்தான் ஜீவனுள்ள தேவன், எனக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து கல்வாரி சிலுவையில என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக, என் பலவீனங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக நீ சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறீரே, அந்த சிலுவையில தஞ்சமாய் நான் ஓடி வந்து விடுகிறேன் ஆண்டவரே. உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை பாதுகாக்கட்டும். ஒருவேளை வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது கடந்து வரட்டும், அந்த ரத்தம் அந்த காயங்கள் மேல விழட்டும். சொல்லுங்க சொல்லுங்க.
அப்பா இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தை என் வீடு முழுவதும் நான் பூசுகிறேன். நிலைக்காலில் இயேசு ரத்தத்தை நான் அடையாளமாய் வரைகிறேன். இந்த ரத்தத்துக்களை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா என்று நீங்க சொல்ல சொல்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமானார்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53:5 படி, 1 பேதுரு 2:24 படி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும் பொழுது இப்பொழுதே வியாதிகள் மறையட்டும், சுகம் கடந்து வரட்டும். உங்கள் வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா இருள், சத்துருவின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீட்டை விட்டு இப்பொழுதே வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரையும் இயேசுவின் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவாராக. பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்ட, இந்த வார்த்தையின்படி நடக்க தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன எதிர்பார்ப்பா இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும் இப்பொழுதே நீர் அற்புதம் செய்வீராக. இப்பொழுதே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி சாட்சியாய் நிறுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ராகாப் சொன்னது போல, உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தர் ஒருவரே தேவன், அவரே வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லவர் என்று அறிக்கை பண்ணும்படி சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு, மீதமானதை எடுக்கும்படி கர்த்தர் அருள் புரிவீராக. இரத்த கோட்டைகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சங்கீதம் 23 படியே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையின்படியே புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரிலும் நடத்துவீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ராகாவையும் அவள் குடும்பத்தையும் ஜீவனோடு வைத்தது போல நிச்சயமாகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.